திண்டுக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சி வேலு நாச்சியார் வளாக குடியிருப்பு நியாய விலைக் கடையில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், தமிழர் திருநாளாம் தை பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் 2025ஆம் ஆண்டு தை பொங்கலுக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர் நியாய விலை கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். நியாய விலை கடைகளின் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ள தேதி, காலம், நேரம் குறிப்பிட்டு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் நேரத்தின்படி நியாய விலை கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் இணை பதிவாளர் குருமூர்த்தி, மாவட்ட வழங்கல் அலுவலர் ஜெயசித்ர கலா, துணை பதிவாளர் பொது விநியோக திட்டம் அன்புக்கரசன், திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ஜெயப்பிரகாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.